கொஞ்சம் கடையை திறங்க ப்ளீஸ். கடையை திறக்க முடியாது சார். நாளைக்கு ஓனரு இல்ல மேனேஜர் வந்தாதான் கடையை திறக்க முடியும் சார். ஏங்க கடைக்குள்ள என் ஒய்ஃப் இருக்கான்னு சொல்றேன், நீ இப்படி சொன்னா எப்படி? தயவு செஞ்சு கடையை திறங்க. கடை சாவி என்கிட்ட இல்ல சார், ஓனர்ட்டையும் மேனேஜர்ட்டையும் தான் இருக்கு. கடையை திறக்கணும்னா அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வரணும். சரி, மேனேஜர் நம்பர் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நம்பரை சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். சரி சார், நான் நம்பர் கொடுத்ததா நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சரி, நீங்க நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. லாங் ரிங் போகுது, ஆனா போன் எடுக்கல. நைட்டு ஓனர் போன் பண்ணா மட்டும்தான் எடுப்பாரு, வேற எந்த நம்பர் வந்தாலும் எடுக்க மாட்டாரு. அவர் வீட்டோட அட்ரஸ் கொடுங்க, நான் வீட்டுக்கே போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். சார் எனக்கு வேலை போயிடும் சார். இல்ல, உங்க வேலைக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீங்க அட்ரஸ் கொடுங்க. என் ஒய்ஃப் உள்ள தனியா இருக்கா, பயத்துல அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ப்ளீஸ். நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அவர் அட்ரஸ் கொடுங்க. சரி சார், உங்க மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன். எழுதிக்கோங்க. ஒரே நிமிஷம். சொல்லுங்க. தேங்க்ஸ்ண்ணா. சார் அவர்கிட்ட நான் அட்ரஸ் கொடுத்ததா சொல்லிடாதீங்க சார். அவர் ஒரு டென்ஷன் பார்ட்டி சார். கடை விஷயமா அவர் வீட்டுக்கு போய் பேசினா டென்ஷன் ஆயிடுவார் சார். அவர் வீட்டு விஷயத்தை வீட்லயும் கடை விஷயத்தை கடையிலயும் பேசணும்னு நினைக்கிறவரு. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே. என்ன சூர்யா ஒண்ணு காணும்? ராகு காலம் முடிய போகுது, உங்க மகன் சூர்யாவை இன்னும் காணுமே. ராகு காலம் முடிச்சு பூஜை பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் வர சொல்லுங்க. பூஜை எனக்கு வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அத்தை. சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா அத்தை, சூர்யா மாமாவுக்கு போன் பண்ணுங்க, சீக்கிரமா வர சொல்லுங்க. ஆமா சிஸ்டர், போன் பண்ணுங்க. நான் போன் பண்ணி இனிமே அவன் வந்து எப்ப பூஜை பண்றது, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். மாரி 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 மாரி, உனக்கு ஒண்ணும் இல்ல. மாரி ராஜு, ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு வர. மாரி மாரி, காணா போன பொண்ணு இப்ப மட்டும் கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமையா. என்னையா என் பிசினஸ்க்கே பிரச்சனை வந்துரும் போல. என்ன பண்றதுன்னே தெரியல. மாரி இந்தாங்க சார், குடிங்க. குடிங்களா மாரி, குடி குடி. பாத்து மாரி, பாத்து பொறுமையா. மாரி மாரி, என்ன பாரு மாரி. மாரி உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ வெளியே வந்துட்ட. மாரி உனக்கு ஒண்ணும் இல்ல. மாரி செக்யூரிட்டி சைடுல போய் பாத்துக்க. ஒண்ணும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்களா? முதலாளி யாருன்னு தெரியல முதலாளி. வேட்டி சட்டெல்லாம் மாப்பிள்ள மாதிரி வந்து வீட்டு கேட்டெல்லாம் எகிரி குதிச்சு என் உயிரை எடுத்துட்டா முதலாளி. மாரி உனக்கு ஒண்ணும் இல்ல. யோ வாய முடியா. யாரு தெரியுமா இவரு? தேவி குருபா கம்பெனியோட ஓனரியா, சூர்யா சாரியா. மாரி நீ பயப்படாத. இவர் எவ்வளவு பெரிய பிக் ஷாட் தெரியுமா? யாருன்னு தெரியாம நீ பாடி பேசிக்கிட்டு இருக்க. சார் சாரி சார். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம என்னன்னு பேசிட்டேன். பரவாயில்ல, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க சார். இட்ஸ் ஓகே. மாரி உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாத. சார் ஏதோ தெரியாம நடந்து போச்சு, இத பெருசு பண்ண வேணாம். கடைக்கு கெட்ட பேர் ஆயிடும். நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க சார். ஒண்ணு ஆகா சார் மேடத்துக்கு. வாங்க ப்ளீஸ். ஓகே மாரி, வா போலாம். வா
பார்த்து போங்க சார். பார்த்து என்னையா நீ? சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். மாறி ஒண்ணும் இல்ல மாறி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். அவ்வளவுதான். பயப்பட தேவையில்லை. ரொம்ப நேரம் லிப்ட்ல அடைஞ்சு கிடந்ததுனால பயம், டென்ஷன் எல்லாம் சேர்ந்து பிரஷர் அதிகமாயிருக்கு. அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டாலே எல்லாம் சரியாயிடும். டாக்டர், ஏற்கனவே உங்களுக்கு தலையை அடிபட்டு இருக்கு. என்னமாமா? சூர்யா அண்ணா மாறி என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, என்ன ஜாஸ்மின், இந்நேரம் இவ பொணமா இருப்பான்னு பார்த்தா சூர்யா கைய பிடிச்சுக்கிட்டு ஜோடியா வந்துட்டு இருக்கா. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஆண்டி. என்ன சூர்யா, போயிட்டு அரை மணி நேரத்துல வரேன்னு சொன்ன, இப்ப வர? உன்னால பூஜை எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. சாமி விஷயம் இப்படி தடங்கலானா குடும்பத்துக்கு நல்லதாப்பா? நீயே சொல்லு. இல்லம்மா, அது வந்து அண்ணா என்ன ஆச்சுன்னா அண்ணி எங்க பார்த்து கூட்டிட்டு வந்தீங்க? அண்ணி என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? மாறி பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா, அதான் நல்லா இருக்கா. என்ன ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்களா? என்னாச்சு சூர்யா? மாரியோட நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அதான் கடைசி நேரத்துல நீ மாரிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. இனிமே மாரிய வெளியில கூட்டிட்டு போனா இப்படி தனியா விட்டுட்டு போகாத சூர்யா. மா சாரிமா, ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடலாம் தான் போனேன், வர முடியாம போயிடுச்சு. விடு சூர்யா, பூஜை தானே, இன்னொரு நாள் பண்ணிட்டா போச்சு. இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நம்பூதிரி வரமாட்டாரு, அவர் பிஸி நம்பூதிரி. மாரி ரொம்ப பயந்து போயிருக்கா சூர்யா, அவளை உள்ள கூட்டிட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். வா மாறி. அண்ணா ஆனா உன்னா மாரிய தூக்கிட்டு கிளம்பிடுறான்டா. அவன் என்ன பல்லாக்கடா தூக்கிட்டு கிளம்புறதுக்கு?
நீங்களும் என்னென்னமோ பண்றீங்க, ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. இன்னும் 2-3 பூஜை கூட பண்ணிக்கோங்க. அப்பதான் அது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகி சூர்யா அண்ணனுக்கும் மாரி அண்ணிக்கும் ஃபேவர் ஆகும். ஆண்டி ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க? நல்லாதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு மியூசிக் சத்தம் கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மயக்கம் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் அம்மாக்கு இப்படி ஆனதே இல்லையே. ஆண்டி மயக்கமானதும் எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. இருக்காத பின்ன. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சூர்யா மாமாவோட கல்யாணம் அவ்வளவுதான், நடக்கவே நடக்காது. அத்தை, ஆண்டி என்ன 2 பேரும் தந்தி அடிக்கிறீங்க? நான் எப்படி திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துன்னு பாக்குறீங்களா? ஆமா அத்தை. மா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போதான் உங்களுக்கு சரியாகுமா? ஆனா நீங்க இப்படி எழுந்து உட்கார்ந்து இங்க எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அத்தை? எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல அத்தை. எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் சும்மா தான் மயக்கம் போட்டு விழுந்தேன். ஏமா இப்படி பண்ணீங்க? நாளா எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? நீங்க எதுக்கு ஆண்டி சும்மா மயக்கம் போடணும்? எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்ணீங்க? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். அந்த மியூசிக் பாக்ஸ் இங்க எங்கேயோ தான் இருக்கு. மியூசிக் பாக்ஸா? என்ன மியூசிக் பாக்ஸ் ஆண்டி? நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த ரகசியம் அடங்கிய மியூசிக் பாக்ஸ். மியூசிக் பாக்ஸ்குள்ள ரகசியமா? என்ன ரகசியம் ஆண்டி? யார் மறைச்சு வச்சது? தேவி. அந்த பாக்ஸ் இந்த வீட்ல தான் எங்கேயோ இருக்கு. நீ எப்படியாவது அந்த பாக்ஸை தேடி கண்டுபிடி. எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடி. விக்ரம் அண்ணா சொன்ன அந்த பெட்டி எங்க இருக்குன்னே தெரியலையே. எங்கன்னு போய் தேடுறது? அது இங்க எங்கேயோ இருக்க மாதிரியே தெரியலையே. நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கும்னு சொன்னாரு. நம்புங்கக்கா, நான் மாறியேதான். ஆமா, நீ ஏதோ செல்போன் கடையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. நீ யார் போன்ல இருந்து பேசுற? என்னோட போன்ல இருந்து தான் பேசுறேன்க்கா. ஓ போனா? ஆமாக்கா. ஆமா மாரி, நீ எப்ப போன் வாங்குன? ஹஸ்பண்ட் சார் என்ன கடைக்கு கூட்டிட்டு வந்து புதுசா செல்போன் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படியா? சூப்பர் மாரி, நீ கலக்குற போ. சிஸ்டர்,
அந்த சதிகாரி மாறிக்கிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கறா போல இருக்குது. மாறி எங்க இருக்கறா சிஸ்டர்? கிச்சன்ல இல்ல, மாடியில ரூம்ல தான் இருப்பா. இவங்களுக்கு திமிர பாத்தீங்களா ஆண்டி? வீட்டுக்குள்ள இருந்துட்டே போன்ல பேசிக்கிறாங்க. அல்ப பயலுக்கு அதிர்ஷ்டம் வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருக்குது. அத்தை, சித்தப்பா, உங்களுக்கு தெரியுமா சூர்யா மாமா மாரிய கடை கூட்டிட்டு போய் மாரிக்கு புது போன் வாங்கி கொடுத்திருக்காராமா. மாரி வந்து செல்போன் கடையில இருந்து என்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. எல்லாரும் மாரிக்கு ஹாய் சொல்லு, சரிங்களா? இங்க பாருங்க ஸ்ரீஜா, மாரிக்கு ஹாய் சொல்லு. சொல்லு. ஸ்ரீஜா அத்தை, மாரிக்கு ஹாய் சொல்லுங்க. ஜாஸ்மின், மாரிக்கு ஹாய் சொல்லு. ஜாஸ்மின். சித்தப்பா வேண்டாம் வேண்டாம், நான் பயந்துட்டு. சித்தப்பா ஹாய் சொல்லுங்க. சித்தப்பா அப்புறம் மாரி சொல்லு. மாரிக்கு மொபைல் வாங்கி கொடுக்கற அளவுக்கு சூர்யா போயிட்டானா? இது நல்லது இல்லையே. ஆமா, போன்ல நல்ல வீடியோ கிளாரிட்டியா இருக்கே. நல்ல காஸ்ட்லி போனா என்ன? சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். உங்க தாத்தா சொன்னது, ஜோசியர் சொன்னதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஜோசியர் சொன்னதை நம்பிட்டு மாறி விஷயத்துல நம்ம எதுவும் செய்யாம விட முடியுமா? அப்படி இல்ல ஜாஸ்மின். மாரிக்கு எதிரா எவ்வளவோ விஷயங்களை பண்ணி பாத்துட்டோம். ஆனா ஒண்ணுல கூட நம்மளால ஜெயிக்க முடியல. அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ மாரிக்கு எதிரா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா ஆண்டி? அப்படி சொல்லல. மாரியோட பலம் என்னன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பலத்துக்கு எதிரா நாம காய் நகர்த்தினாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். கரெக்ட் சிஸ்டர், இதத்தான் நானும் யோசிச்சேன். எனக்கு என்னமோ ஜோசியர் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆண்டி. நம்ம ரூட்லயே போய் மாரியே ஈஸியா வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியலன்னா? இல்ல இல்ல, நீ அவ்ளோ ஈஸியாலாம் நினைக்க வேண்டாம் ஜாஸ்மின். ஊரே சேர்ந்து மாரிய அபசகுணம் பிடிச்சவ கருணாக்குக்காரின்னு விரட்டி விட்டுட்டாங்க. ஆனா அப்படி விரட்டி விடப்பட்ட மாரி தேவி குரூப் ஆஃப் கம்பெனி ஜெகதீஷ் வீட்ல வந்து மூத்த மருமகளா உட்கார்ந்து அத்தைக்கே தண்ணி காட்டுறானா சும்மாவா? ஸ்ரீஜா சொல்றதுதான் கரெக்ட் ஜாஸ்மின். மாரி விஷயத்துல நாம இனிமே ஜாக்கிரதையா தான் நடந்துக்கணும். சிஸ்டர், என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? நாளைக்கே சூர்யாவுக்கும் ஜாஸ்மினுக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிடணும். சிஸ்டர், என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அது எப்படி முடியும்? என்னால முடியும். சூர்யாவை ஏமாத்தி எப்படியாவது நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவனை வர வச்சு அவன்கிட்ட சென்டிமெண்டா பேசி ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு நான் சம்மதம் வாங்கணும். பிளான் நல்லாதான் இருக்கத்த. ஆனா சூர்யா மாமா கையெழுத்து போடணுமே. என் பேச்ச சூர்யா தட்டவே மாட்டான். அவனை ரெஜிஸ்டர் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கையெழுத்து போட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னாச்சு சிஸ்டர்? ஓகே தானே? ஓகே தான். நாளைக்கு காலையில ஆபீஸ் டைமுக்கு சூர்யா ரெடி ஆயிடுவான். நாமளும் ரெடியாகி அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடலாம். சங்கரபாண்டி, காலையில நீ எங்க கூட வர வேண்டாம். என்னாச்சு சிஸ்டர்? என்னையே வர வேண்டாம் சொல்றீங்க? சொல்றது முழுசா கேளு. முந்திரி கொட்டை மாதிரி அவசரப்படாத. நீ காலையில நேரா மார்க்கெட்டுக்கு போய் 2 மாலையும் தாலியும் வாங்கிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துரு. ஓகே சிஸ்டர், டன். ஜாஸ்மின் ஆண்டி, சூர்யா ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள நீ கல்யாண பொண்ணு மாதிரி பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிடணும். ஓகே ஆண்டி.
அத்தை வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் என்ன அத்தை சொல்றது? யார் என்ன கேட்டாலும் கோயிலுக்கு போறோம்னு மட்டும் சொல்லுங்க, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. நாங்க போறோம் அத்தை. அரவிந்தே, சிஸ்டர் எது செஞ்சாலும் அது கரெக்டா தாண்டா இருக்கும். மாமா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அரவிந்த், எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவசரப்படாம பொறுமையா நான் பண்றத வேடிக்கை பாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொத்தும் உன் பேருக்கு வந்து சேரும். முதல்ல மாரியை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அப்பதான் நீ எதிர்பார்க்கிற சொத்து உனக்கு கிடைக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? மாரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கு ஜாஸ்மினுக்கு சூர்யாவோட கல்யாணம் பண்ணோன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காதுமா. எனக்கு சொத்துல பங்கு கிடைக்கணும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். தலியா என்ன சிஸ்டர் இது? இவன் இப்படி பேசிட்டு போறான், என்னையும் தள்ளி விட்டு போறான். அவனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. போறேன். என்னங்க தூங்காம அப்படி எந்த கோட்டையை பிடிக்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கோட்டையை பிடிக்க மட்டும்தான் யோசிக்கணுமா என்ன? கோட்டை விடாம இருக்கவும் யோசிக்கலாம். என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு மாறி அன்னைக்கு கெடுதல் பண்ண வேண்டான்னு. எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. அம்மா உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன சொன்னாங்க? அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தத கேட்டிருப்பாரோ, இல்ல நம்ம கிட்ட போட்டு வாங்குறாரான்னு தெரியலையே. என்ன பண்றது? சரி சமாளிப்போம். என்ன முழிக்கிற? மாறி அன்னைக்கு எதிராக என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க. அத்தை ஏதோ பூஜை வச்சிருக்காங்களாம். அதனால காலையில சூர்யா மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம், ரெடியா இருங்கன்னு சொன்னாங்க. ப்ரோ எதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்க? உங்களோட பிளான் என்ன? ஐயோ ஏங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. போய் சொல்லாத ஸ்ரீஜா. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீ பண்ற சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏங்க நான் உண்மையை தாங்க சொல்றேன், என்ன நீங்க நம்புங்க. இங்க பாரு, மாறி அன்னைக்கு எதிரா நீ சதி பண்றன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. நீ வா சூர்யா, பூஜைக்கு டைம் ஆச்சு. நீங்க வாங்க அண்ணி. டாடி நான் போயிட்டு வந்துடுறேன். சூர்யா ஹஸ்பண்ட் சார், சூர்யா என்னாச்சு? என்னாச்சு? ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், ரத்தம் வருது. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார் வாங்க, உள்ள வாங்க, வாங்க, பாத்து வாங்க, வாங்க. அத்தை வாங்க. ஹஸ்பண்ட் சார் காட்டுங்க. பார்த்து பொறுமையா மாறி. நெத்திய காட்டுங்க. ஹஸ்பண்ட் சார், இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு கிளம்புங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும்.
கட்டுறேன் சார். ஐயோ போனு. சங்கரபாண்டி சிஸ்டர் எங்க இருக்க? நான் இப்ப மாலை கடையில தான் இருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி மாலையோட நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருப்பேன். ஓகேவா? சரி சரி சீக்கிரம் வா. தம்பி ரெடியா? ரெடி சார். குடுமா கண்ணு. அண்ணா அண்ணா சார் உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துரும் சார். ஆமா சார், கொடுக்கணும்னு சொன்னா கரெக்டா கொடுத்துருவோம் சார். ஓகேவா? அண்ணே சங்கரபாண்டியன்னு ஒருத்தர் வந்தாரு. நீங்க கொடுக்க சொன்ன மாலையை கொடுத்தாச்சுண்ணே. கொடுத்துட்டியா? வெரி குட். ஏய், கல்யாண மாலை இங்க இருக்கு. நீ அவர்கிட்ட எந்த மாலைடா கொடுத்த? அண்ணா நீங்க சொன்ன சாவு மாலை தானே கொடுத்தேன். அட பாவி, சாவுக்கு மாலை ஆர்டர் கொடுத்தது சுந்தரபாண்டிடா. இப்ப வந்துட்டு போனது கல்யாண மாலை ஆர்டர் கொடுத்த சங்கரபாண்டிடா. ஏன்டா அப்படி பண்ண? அப்படியா? எனக்கு தெரியாதுண்ணே. தாராமாவுக்கு மட்டும் தெரிஞ்சா சாவு மாலையை எனக்கு போட்டுருவாங்கடா. டேய், அவர் எந்த பக்கம்டா போனாரு? இதோ இந்த பக்கம் தானே போனாரு. அண்ணா வளசரவாக்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் போணும்னா போலாமாண்ணா? போலாங்க. எவ்வளவுண்ணா? 200 ரூபா. ஓகே உட்காருங்க. தூக்கு டாப்ல. சார் சார் இல்லங்க சார். டேய், அவர் எங்க போறேன்னு உன்கிட்ட ஏதாவது சொன்னாராடா? ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறதா பேசிக்கிட்டாரு. ரெஜிஸ்டர் ஆபீஸா? ஆமாண்ணே. ஐயோ, எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் தர்றது? சரிடா, அந்த கவர் எடு. அந்த மாலை எடு. எடுத்து உள்ள போடு. சீக்கிரம் சீக்கிரமா வை. மாரி மாரி என்னாச்சு மாரி? ஏன் நீ சாப்பிட வரல? நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்து தெரியுமா? சரி வா சாப்பிடலாம். நான் வரலக்கா, எனக்கு சாப்பிடவே தோணல. ஏன் சாப்பிட தோணல? என்னாச்சு உனக்கு? ஹஸ்பண்ட் சார் கிளம்பும் போது அவர் கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அதை நினைச்சு உறுத்தலாவே இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. லூசா மாரி நீ இதுக்கா நீ இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்த? இதுக்காக தான் நீ சாப்பிடாம இருக்கியா? சூர்யா மாமாக்கு நீ கால் பண்ணிக்கல? ஆமால, எனக்கு அது தோணவே இல்லக்கா. யார் சூர்யா போன்ல? மாரிதாமா கால் பண்றா. ஹலோ. ஹலோ ஹஸ்பண்ட் சார். மாரி சொல்லு. பத்திரமா கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இன்னும் கோவிலுக்கு போகல மாரி. நாங்க வந்த காரோட டயர் வெடிச்சிருச்சு. என்னது? கார் டயர் வெடிச்சிருச்சா? அப்புறம் என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கம்பெனில இருந்து வேற காரை வர வச்சு இப்ப நாங்க கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா ஹஸ்பண்ட் சார்? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? மத்தவங்களும் நல்லா இருக்காங்கல்ல? எனக்கு எதுவும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். மத்தவங்களும் நல்லா தான் இருக்காங்க. நீ கவலைப்படாத மாதிரி. நான் கோவிலுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார். நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு பாத்தீங்களா அக்கா? ஐயா, டயர் வெடிச்சிச்சு அவ்வளவுதானே? சூர்யா மாமாக்கும் மத்தவங்களுக்கும் ஒண்ணும் ஆகலல்ல? யாருக்கும் எதுவும் ஆகல. எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. சரி விடு, அதையும் நினைச்சு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிடலாம். அட வா மாரி. மாரிக்கு நம்ம மேல நிறைய அக்கறை இருக்குமா? இங்க பாரு சூர்யா, மாரி ஒண்ணும் நம்ம மேல இருக்கிற அக்கறையில எல்லாம் போன் பண்ணல சூர்யா. அவளை விட்டுட்டு வந்துட்டோம்ல, அதான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவ போன் பண்ணிருக்கா. கரெக்ட் அத்தை, மாரியோட குணமே அப்படிதான். என்ன மன்னிச்சிரு மாரி. ஐயோ ஹஸ்பண்ட் சார், நீங்க எதுக்காக இப்போ என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க? அம்மா என்கிட்ட கூட சொல்லாம இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அதான் உன்கிட்ட தகவல் சொல்லலான்னு கால் பண்ண. பரவாயில்ல ஹஸ்பண்ட் சார், இதுல என்ன இருக்கு?
உங்களுக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம்னு ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணது தானே. ஜாஸ்மின் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு தேவி அம்மா சொன்னதுனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா தாரா அம்மா அவங்களோட முடிவுல உறுதியா இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத செய்யுங்க ஹஸ்பண்ட் சார். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்ல. சரி மாறி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார், நான் போனை வச்சிடறேன். யாரு நம்பர்? ஹாய் மாரி, எப்படி இருக்க? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சந்தோஷமா இல்ல, சோகத்துல இருக்கன்னு. ஆனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட சந்தோஷத்தை இப்ப வார்த்தையால சொல்லவே முடியாது. என் சந்தோஷத்துக்கு காரணம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. உன்கிட்ட சொல்லாம வந்துட்டோமேன்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு. ஆனா சூர்யா உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சதும் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது என்னன்னு பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தாலிய சூர்யா என் கழுத்துல கட்ட போறாரு. சூர்யா கையால தாலிய கட்டிக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு முறைப்படி மருமகளா வரப்போறேன். நானும் சூர்யாவும் ஜோடியா வீட்டுக்கு வரும்போது நீதான் வாசல்ல நின்னு எங்களுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு வரவேற்கணும். நான் வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வந்த உடனே உன்னை அந்த வீட்ல இருந்து வெளியே விரட்டுறதுதான் என் முதல் வேலையே. உன்கிட்ட தெய்வ சக்தி இருக்கு, உன்கிட்ட கடவுள் துணை இருக்கு, அதனால உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் 10 நிமிஷத்துல நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் எல்லாம் ரெடி பண்ணி வை, புரியுதா? நீ ஜெயிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு ஹஸ்பண்ட் சார பாத்துக்குவேன். அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை எப்படி விரட்டி அனுப்புறேன்னு பாரு. அன்னைக்கு ரூம்ல மல்லிகைப்பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது நீ என்ன சொன்ன? இது என்னோட ரூம், அதுல உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னல. சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டின பிறகு என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு திமிரா பேசினல்ல. சூர்யாவோட பொண்டாட்டிங்கிற உரிமையில இப்ப நான் அந்த ரூமுக்கு தான் வரப்போறேன். எங்களோட முதல் இரவுக்கு அந்த ரூம் ஃபுல்லா மல்லிகைப்பூ டெக்கரேஷன் பண்ண போறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என் மகனுக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தான். இவன் கொஞ்சம் ஷை டைப்பு. ஓஹோ, என்ன சூர்யா அமைதியா இருக்க? நீ அமைதியா இருக்கிறத பார்த்து சாருக்கு டவுட் வருதுல்ல. சாரோட டவுட் கிளியர் பண்ண சம்மதம்னு சொல்லு. தேவி, மாறி ஏதேதோ சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டா. என்னால எதுவும் செய்ய முடியல. மாறி உன்னைத்தான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ சொல்லித்தான் மாறி சூர்யாவுக்கு கழுத்தை நீட்டினா. நீதான் மாறியை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்த. இப்போ
மாரியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு சதி நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல யாருக்கும் தெரியாம தாரா சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்கா. எனக்கு சம்மதம். அம்மா, ஜாஸ்மின்ங்கிற பேருக்கு நேரா கையெழுத்து போடுமா? அப்பா இங்க போடுமா? இங்க தம்பி, நீங்க சூர்யாங்கிற பேருக்கு நேரா கையெழுத்து போடுப்பா. இந்தா குடிப்பா. கல்யாணம் நடக்க கூடாது. ஆரி வாழ்க்கைக்கு நீதான் துணை இருக்கணும் தேவி. ஏப்பா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல யோசிச்ச, இப்ப கையெழுத்து போட சொன்னா அதுக்கும் யோசிக்கிற? கையெழுத்து போடு சூர்யா. இந்த இடத்துல போடு. ஐயோ, கரண்ட் போயிருச்சு. சகுனம் சரியில்லையே, கரண்ட் போச்சு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ மாப்பிள்ளை ஏமாத்திட்டு போயிருவல்ல? ஆமா, நீ ஏமாத்திட்டு போயிருவ. காரி வெளியே நிக்குதா? டேய் பேச்சி, உடனே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்கடா. வெளில போடா. போடா. சரியில்லை. யாரையா உள்ள நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா, யாரையா அந்த பைத்தியம்? எதுக்கியா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உள்ள விடுறீங்க? அது ஒண்ணு இல்ல சங்கரபாண்டி, 2-3 வருஷத்துக்கு முன்னால இந்த பயலுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்துச்சு. நான் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இவங்க மாதிரி காதலிச்சான், கலப்பு திருமணம் தான். எல்லா சாட்சியும் கரெக்டா இருக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கல்யாணம் முடிச்ச கையோட பொண்ணோட அப்பா அம்மா, பொண்ணோட தாய் மாமன் எல்லாரும் வந்து இறங்குனாங்க. ஆசீர்வாதம் பண்ண வந்து இறங்குனாங்கன்னு பார்த்தா அருவா கொம்போடு வந்து இறங்கிட்டாங்க. இந்த பயல அடின்னு அடிச்சு மண்டை எல்லாம் உடைச்சு விட்டாங்க. அன்னைக்கு அடிபட்டதுலதான் அந்த பயலுக்கு மூளை கலங்கி அப்படியே இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நாசமா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் திரிவான். என்ன பண்றது, ஒவ்வொருத்தருக்கும் இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தா அது அப்படித்தான் நடக்கும். சரி விடுங்க. மாப்பிள சில மாதிரி நிக்கிறாரு. மாப்பிள, பைத்தியக்காரன் கதை கிடக்கட்டும், அவன் போயிட்டான். கையெழுத்து போடுங்க. நேரமா எனக்கு தோல்வி நடக்கா இல்லையா? போடுங்க. தம்பி, தாலி கட்டுறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு யோசிக்க கூடாது. தாலி கட்ட பிறகுதான் யோசிக்கணும். கையெழுத்து போடுங்க. சூர்யா, கையெழுத்து போடு சூர்யா. சரிங்கம்மா.
ஏமா ஜாஸ்மின், உன் கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில, பல சிக்கல்களுக்கு மத்தியில, சில இடிபாடுகளுக்கு இடையில நடக்க போகுது. கையெழுத்து போடுமா? நான் தான் ஏற்கனவே சைன் போட்டேனே சார். ஏமா நீ கையெழுத்து போட்ட ரிஜிஸ்டர்ல தான் பாம்பு உட்கார்ந்து தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்க. அது எப்படி இப்ப பயன்படும்? இது வேற நோட்டு போடு. அழகு தேவதை கையெழுத்து போடு. அழகு தேவதை என்ன சங்கரவாட்டி இவ்வளவு யோசிக்கிறா? இல்லங்க போட்டுருவாங்க சார். தம்பி மாப்பிள, உன் கையெழுத்து போடு. சூர்யாங்க இடத்துல போடு. என்ன சங்கரவாண்டி, மாப்பிள ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் முதல்ல இருந்தா? சூர்யா கையெழுத்து போடு. மாப்பிள சீக்கிரம் போடுங்க மாப்பிள, உள்ள இருக்கிற பாம்பு வெளியே வந்துற போகுது. சூர்யா போடுங்க. தம்பி என்னப்பா இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஏன் எங்களுக்கு 1000 சோழி இடக்கா இல்லையா? சட்டு போட்டு கையெழுத்து போடுங்க. மாப்பிள மறுபடியும் யோசிக்கிறான். தம்பி யோசிக்காத தம்பி, கையெழுத்து போடுங்க. சக்கரவாண்டி ரொம்ப யோசிக்கிறாப்ல, எங்களுக்கு நிறைய வேலை நடக்கு. சக்கரவாண்டி யோசிக்காதீங்க சார், கையெழுத்து போடு. சூர்யா சூர்யா கையெழுத்து போடு. போடுப்பா, இந்த இடத்துல போடு. போடு தம்பி. ஐயோ பேச்சு திடீர்னு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. மாப்பிள மறுபடியும் யோசிக்காதீங்க, தயவு செய்து கையெழுத்த போடுங்க. நகர்வண்டி, இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? மாப்பிள சீக்கிரமா கையெழுத்து போட்டுட்டு மாலைய மாத்திட்டு தாலிய கட்டுப்பா. எவ்வளவு நேரம் தான் மாலைய கையில வச்சுக்கிட்டு நிக்கிறது? தோளெல்லாம் வலிக்குதுப்பா. அப்பா இந்த இடத்துல கையெழுத்து போடுது. ஐயோ பைத்தியம் நில்லு, பைத்தியம் தள்ளி நில்லு சீஜா. ஐயோ அப்பா, மாலையா முக்கியம், தாலி தான் முக்கியம். வா 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 வா, சீக்கிரம் பிடிக்க. பைத்தியம் நில்லு, பைத்தியம். ஐயோ கல்ல போக்குறானே. படாத இடத்துல பட்டா போடுறா. ஓடி சீட்டா, கல்லால் அடிக்கிறான். ஐயோ ஐயோ சித்தப்பா, சித்தப்பா குத்த வரோம். பைபாஸ் கடவோட வந்துருப்பா போல இருக்குது. பைத்தியம் ஆயிட்டான். கண்ணுல குத்தினா. ஐயோ அப்பா, பின்னாடியே அடிக்கிறாப்பா. ஏமா சொல்லுதேன்னு தப்பா நினைக்காத. உன் கல்யாணம் நடந்து முடிகிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிருவோம் போல இருக்கு. எப்படி சீஜா வாய்க்க, முதல்ல தாலியை புடுங்க. வா கட்டுறேன். வா டேய் கட்டிராதடா, அவசரப்பட்டு கட்டிராதடா. வா 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 கட்டுறேன். ஏற்கனவே ஒருத்த கட்டிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நீ கட்டின அரை பைத்தியமா தானே இருக்கிற, முழு பைத்தியம் ஆயிடுவ. பரவாயில்ல இருக்கட்டும்.
நீ வா நம்ம கட்டிக்கலாம் வா வா ஐயோ வா வா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபன் வாய்ஸ்ல பேசிட்டோமோ சாரி டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுடா கண்ணு ஏற்கனவே நான் சுகர் பேஷண்ட், லைட்டா சுகர் ஏறின மாதிரி இருக்கு, தலையும் சுத்துற மாதிரி இருக்கு. ஏன் சார் இந்த பைத்தியம் எப்பவுமே இப்படிதான் பண்ணுமா? இல்லம்மா, எப்பவும் வருவான் போவான், டீ எல்லாம் வாங்கி கொடுப்போம், குடிச்சிட்டு போயிருவான். இந்த அமாவாசை பௌர்ணமி வந்தா தான் லேசா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான். இன்னைக்கு அமாவாசையும் இல்ல பௌர்ணமியும் இல்ல, ஏன் இந்த பிரச்சனை பண்றான்னு எனக்கு காலையில கால்ல எனக்கு அடிபட்டு ரத்தம் வரும்போது கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு தீர்த்தம் கொடுத்து விபூதி வச்சு அனுப்புனா, அப்படி இருக்கும் போது அவளையே குறை சொல்லணும்? நாம சரியா இருந்தா எல்லாம் சரியாதான் நடக்கும். நாம தப்பா இருக்கிறதாலதான் எல்லாமே தப்பா இருக்கு, எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. மாறி சரியா இருக்கா? இருப்பா. ஐயோ சிஸ்டர், மாப்பிளையே கோச்சிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் என்ன பண்ண போறோம் சிஸ்டர்? வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஜாஸ்மின், கால் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்பட வேண்டாம். ஓகே சங்கரபாண்டி சிஸ்டர், நீ போய் காரை ரெடி பண்ணு, கிளம்பலாம். சரி சிஸ்டர். அழகு தேவதை வரட்டுமா? மாரி மாமா சீக்கிரம் வாங்க. கால் எடுத்து முன்னாடி பாத்து பாத்து பாத்து. ஐயோ பாவம் அழகு தேவதை, பாவம். கூட்டிட்டு வாங்க. நீ என்ன பண்றனா அப்படியே போய்க்கிற, ரெண்டு பேருமா சேர்த்து தூக்கிறோன்னா. ஓடு தம்பி. திடீர்னு போய் வர்ற மாதிரி இருக்கு. இதுதான் நடந்துச்சு. போகும்போது மாறி போக வேண்டாம்னு சொன்னால, மாறி பேச்சு கேட்டு இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? உன் அட்வைஸ் ஒன்னும் எங்களுக்கு தேவையில்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா திருஷ்டி கழிக்க ஆரத்தி எடுப்பாங்க. நீ உள்ள போய் ஆரத்தி ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ பாத்து பத்திரமா போ. எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. மாறி நீயே பத்த வை. இந்தா. அக்கா ஒரு நிமிஷம். என்னாச்சு மாறி? ஜாஸ்மினுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன். நீ எதுக்கு ஆரத்தி எடுக்கணும்? நானே எடுக்கிறேன், நீ ஜஸ்ட் பத்த வை. இல்லக்கா,
ஜாஸ்மின் எனக்கு ஃபோன் பண்ணி நான் கல்யாணமாகி வீட்டுக்கு மருமகளா வரும்போது நான் தான் ஆரத்தி எடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க ஆசையா நான் நிறைவேற்றணும்ல. ஓ அத சொல்றியா நீ? சரி சரி சரி, என்ன நீ எடு. ஓ ஆசை பாவம் நான் எதுக்கு கேட்கணும்? ஐயோ, பெட்ஷீட்டை மறந்துட்டேனா? அதை துவைச்சு காய போட்டேனே, எடுக்காமே விட்டுட்டோமா? இப்ப என்ன பண்றது? ஒரு பெட்ஷீட்டும் இல்ல, எல்லா பெட்ஷீட்டையும் துவைச்சு காய போட்டோமா? ஐயோ, என்ன பண்றது? என்னாச்சு? என்னோட ஷர்ட் எடுத்து போட்டிருக்க? போத்திக்கிற பெட்ஷீட்டை துவைச்சு போட்டிருக்கேன், அது இன்னும் காஞ்சிருக்காது. இந்த ஏசி வேற ஓடுது, ரொம்ப குளிர்தா ஹஸ்பண்ட் சார். அதான் குளிருக்காக உங்க சட்டைய நான் போட்டுக்கிட்டேன். ஏசி வேணா ஆஃப் பண்ணிரட்டுமா? ஆஹா, வேணா ஹஸ்பண்ட் சார். ஏசி ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு தூக்கம் வராது, அதனால ஆஃப் பண்ண வேணாம். அப்போ ஒண்ணு பண்ணு, ரிமோட் எடுத்து ஏசி குறைச்சு வச்சிரு. எனக்கு அதெல்லாம் குறைச்சு வைக்க தெரியாது ஹஸ்பண்ட் சார். நான் சொல்லி தரேன். மாதிரி இதுதான் ஆன் பட்டன். இதுல விரல வச்சு பிரஸ் பண்ணா ஏசி ஆன் ஆகும். புது நம்பரா இருக்கு. யாரு? ஹலோ. ஐயோ, அவங்க தாத்தா எடுத்துட்டாங்களோ? ஐயா வணக்கம். வணக்கம்மா. தப்பா நினைச்ச கூடாது, நீங்க யாரு பேசுறதுன்னு தெரியல. நீங்க யாரு? நான் ஒரு வகையில உங்களுக்கு சொந்தம் தான். சொந்தமா? எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். உங்க சம்மந்தி ஜெகதீசனுக்கு நான் நெருங்கின சொந்தம்.
ஓ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ நான் சொல்ல போறத கேட்டா நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க. ஆ, என்ன சொல்றீங்க? பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிக்க வேண்டாமா? இப்படியே அவசரப்படுவீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தானே? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அது ஒரு கேடு கெட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல உங்க பேத்தி மாரிக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? என் பேத்தி மாறி அங்க சந்தோஷமா தானே இருக்கா அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா மாரி அந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கா. ஆ? மாரியோட புருஷன் சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்றீங்க? என் பொண்ணு தீபாவளி சீடு கொடுக்க வீட்டுக்கு வந்தப்போ கூட மாறி மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறதா சொன்னால. அது அத்தனையும் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக போட்ட நாடகம். உங்க மாப்பிள்ளை சூர்யாவுக்கும் ஜாஸ்மின்ங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போறாங்க. அதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டோட தங்க வச்சிருக்காங்க. உங்க பொண்ணு மாறி முன்னாடியே ஜாஸ்மினுக்கும் சூர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் கூட நடந்துருச்சு. அந்த நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்குதான் நீங்க சீர் கொடுத்து விட்டுருக்கீங்க. தனக்கு நடந்த அநியாயத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்கன்னு பாவம் மாறி வெளியில சொல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க வந்து நியாயம் கேளுங்க, மாரியோட வாழ்க்கையை காப்பாத்துங்க. மாரி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நான் போனை வச்சிடுறேன். ஹலோ, வா கிழவா, நாளைக்கு வீட்டுக்கு வந்து மாரியோட வாழ்க்கைய பார்த்து சாக போற. மாரி, இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற சந்தோஷம். ஆமா, சுஜாதா பார்வதி இன்னும் சாப்பிட வரல? தெரியல, நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டா? போ, பாத்துட்டு வா. இருங்க வரேன். மாமா மாமா மாமா, மாரியோட தாத்தா வந்திருக்காரு. ஆஹா, நைட்டு நான் போனை கட் பண்ணதும் உடனே பஸ் புடிச்சு கிளம்பி வந்துட்டாரு போல இருக்கே. மாரியோட அம்மாவும் கூட வருவாங்கன்னு பார்த்தா தாத்தா மட்டும் தனியா வந்திருக்காரு. யார் வந்தா என்ன, இனி பூகம்பம் தான். வாங்க தாத்தா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பெரியம்மா வரலையா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? தாத்தா, ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க வாங்க. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அரவிந்த், கிழவன் கோபத்துல இருக்கிறான். தாத்தா, நீங்க ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாறி இந்த வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கலாமே. மாரியோட புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பேசிருக்கீங்களாமே. நிச்சயதார்த்தம் கூட ஆயிடுச்சு கேள்விப்பட்டேன். நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? உங்க சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு நேற்று ராத்திரி யாரோ போன் பண்ணாங்க. அவங்க சொன்னது உண்மையா? முதல்ல அதை சொல்லுங்க. அம்மா, நீதான் போன் ஐயோ, நான் பண்ணலடா, நீ பண்ணியா? நான் இல்ல. யார் போன் பண்ணிருப்பாங்க? அவங்க சொன்னது உண்மை இல்ல, போய். உண்மையா சொல்றீங்க? அவங்க எதுக்காக போய் சொல்றாங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி இருங்க, நான் மாரியை கூப்பிடுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். மாரி, மாரி, கீழே வா.
பாருடா தேவியோட நகை இவ போட்டு வராடா. நல்லா இருப்பா, நல்லா இரு.